Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கே சந்திரசேகரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கோவையில் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்ட அந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி தான் இப்போ பெருசாக பேசப்படுகிறது. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் ஜிஎஸ்டி பற்றி எளிமையாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதனால் அமைச்சர் கோச்சிக்கிட்டாங்க. இப்போ அதனால் இவர் மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிற வீடியோ. இது பாஜக என்ன சொல்கிறாங்க, இது அரசியலாக்கப்படுது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு கோவையில் நடந்தது, நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்டது ஜிஎஸ்டி சம்பந்தமான, அதாவது தொழில் முனைவோர்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டம். ஆலோசனை கூட்டம்னா குறை தீர்ப்பு முகாம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நீங்க. அதாவது மக்களுடைய குறை தீர்ப்பு முகாம். ஒரு பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறவர் தொழிலதிபர்கள் எல்லாம் சந்திச்சு பேசுறாருன்னா அந்த ஜிஎஸ்டியில என்ன, ஏன்னா ஏற்கனவே கோயம்புத்தூர் என்பது தொழில் நகரம். அந்த நகரத்துல ஜிஎஸ்டி சம்பந்தமா என்ன உங்களுக்கு குறைபாடுகள் இருக்குன்னு கேட்கறதுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அதில் தொழிலதிபராக ஏற்கனவே அனுபவம் வாய்ந்த பலரும் பேசியிருக்காங்க. அதுல ஒரு தொழிலதிபராக பல காலகட்டங்கள் அனுபவம் உள்ள அன்னபூர்ணா ஹோட்டலுடைய கீழ்மட்டத்திலிருந்து உயர்ந்தவர். அவர் நேரடியாக தொழிலதிபராகவோ பெரிய முதலாளியாகவோ வந்தவர் அல்ல, கீழ்மட்டத்திலிருந்து உயர்ந்து வந்தவர். அவர் பேசும் பொழுது கோயம்புத்தூர்ல நீங்க ஒரு விஷயத்த நடைமுறையை பார்த்தீங்கன்னா, அவர்கள் பேசும் பொழுதே சில நகைச்சுவையாக பேசக்கூடிய உணர்வு உள்ளவர்கள். அங்க கொங்கு பாஷையில, கொங்கு மொழியில பேசும் பொழுது நகைச்சுவையான பாணியில எடுத்து செல்ல நிறைய பேர் பேசுவாங்க. அந்த பாணியில அவர் யார் மனதையும் புண்படுத்தாமல் சரியான முறையில அந்த ஜிஎஸ்டியை பத்திய ஒரு கேள்வியை அங்க முன்வைக்கிறார். அதாவது ஒரு பண்ணுக்கு வரி இல்லை, அதுக்குள்ள உள்ள கிரீம் வச்சுட்டீங்கன்னா வரி வருது, இதை ஒழுங்குபடுத்துங்க, அதாவது எல்லாவற்றையும் சரிப்படுத்துங்கள் தான் சொல்றாரு. அவர் ஒன்றும் நீங்க அதிகமாக்கிட்டீர்கள், இதுல அதிக வரி போடுறீங்க, இதனால எங்களுடைய தொழில் அழிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லல. அவர் சொல்றது இதுல உள்ள குழப்பங்களை சரி செய்யுங்கள் தான் சொல்றாரு. இதை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதே சரி செஞ்சிருக்கலாம். ஒரு மத்திய நிதியமைச்சராக இருப்பவர் அங்கேயே இந்த மாதிரி விஷயங்களை நான் நோட் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல நான் பேசுகிறேன் என்று சொல்லி இருந்தால் கூட போதும். இது நாங்கள் மட்டுமே எடுக்கக்கூடிய முடிவல்ல, ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கக்கூடிய முடிவு என்று சொல்லி இருந்தால் கூட அது அப்பொழுதே பிரச்சனை தீர்ந்திருக்கும், அந்த பிரச்சனை. ஆனால் அப்பொழுதே அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இவர் பேசும் பொழுது ஒரு கேலி சிரிப்பு அவரிடமிருந்து வந்தது. ஏனென்றால் நீங்க கடந்த காலங்கள்ல இந்த பாஜகவினர் மோடியிலிருந்து அவருடைய அமைச்சரவையில் இருப்பவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களும் சரி எந்த கேள்விக்கும் எதிர்கட்சிகள் கேள்விக்கு காது கொடுத்து கேட்பதில்லை, அதற்கான பதிலையும் சரியாக தெரிவிப்பதில்லை, மக்களுடைய குறைகளையும் கேட்டு அதற்கான நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பாங்கும் இல்லை அவர்களிடம். அதே நடைமுறை தான் நிர்மலா சீதாராமனும் கடந்த முறை பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல வெங்காயம் விலை ஏறிவிட்டதே என்று கேட்கும் பொழுது நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை என்று சொன்ன நிதியமைச்சர் தான் இவர். ஆனால் இந்த நடைமுறையை ஒரு தொழிலதிபர் சொல்லுகின்ற ஒரு விஷயத்தை இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், தொழிலதிபர்களை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம், சிறு குறு தொழிலதிபர்களை எல்லாம் பேசிவிட்டோம் அப்படி என்று ஒரு வெளியில ஒரு பிரச்சாரம் செய்யலாம் என்று நினைத்தவர்களுக்கு அதுவே ஒரு பேக் ஃபயர் ஆனது. அங்க நடந்த கூட்டம் எந்த இடத்துலயும் வெளியில வரல. ஆனா அந்த தொழிலதிபர் பேசியதுதான் வைரல் ஆனிச்சு. அது வைரல் ஆனிச்சுன்னா காரணம் என்னவென்று சொன்னால், எல்லோருடைய மனதிலும் உள்ள குரலைத்தான் அவர் வெளிப்படுத்தினார் என்பதுதான் உண்மை. நீங்க அங்கேயே கூட பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா, சில சமயங்கள்ல நம்ம கூட்டங்கள்ல எல்லாம் பார்ப்போம், கூட்டங்களில் பேசும் பொழுது யாராவது ஒரு குரல் எழுப்பி அல்லது வேற ஏதாவது குறைகளை தெரிவித்தால் அங்கேயே எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள்லாம் இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த தொழிலதிபர் பேசும் பொழுது எல்லோரும் கைத்தட்டி அதனை வரவேற்றதையும் நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அது வைரலான பிறகு காங்கிரஸ் கட்சி எல்லோருமே அதை அந்த அவருடைய குரலை மதித்தார்கள், மக்களும் மதித்தார்கள், அதனால்தான் வைரல் ஆச்சு. இன்னொன்று, அதன் பிறகு நடந்ததுதான் ஒரு கேலிக்கூத்து. அவரை வரவழைத்து நிர்மலா சீதாராமனரை அவர்களுடைய அறைக்கு வரவழைத்து அவரை மன்னிப்பு கேட்க வைத்ததோடு மட்டுமல்ல, அதை வீடியோவாக எடுத்து பாஜகவினர் வெளியிட்டதுதான் அந்த அராஜகத்தின் உச்சம், அவர்களுடைய அரகன்சியின் உச்சம் என்று சொல்றேன். ஏன்னா இதுல ரெண்டு விஷயங்களை சொல்றோம். ஒன்று, அவங்க நிர்மலா அன்றைக்கு பேசுற குரலை பாத்தீங்கன்னா, ஒன்று மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. ரெண்டாவது, அவர் பேசுறப்ப நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்றால் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லைன்னு இவர் சொல்றாரு. ஆனா இந்த நிர்மலா வானதி சீனிவாசன் அவர்கள் பேட்டியில கொடுக்கிறாங்க, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என்னிடம் கெஞ்சினார், அதற்காக வர சொன்னேன். ஆர்எஸ்எஸ் காரருங்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் காரர்
அவர் ஏற்கனவே நான் RSS குடும்பம், RSS சேர்ந்தவன் என்று குறிப்பிட்டார்னு சொல்றாங்க. அங்கு அவர் பேசும் பொழுது நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லைன்னு அந்த வீடியோல குறிப்பிடுறாரு. ஆக எது உண்மை என்று தெரியவில்லை. இன்னொன்று இது மன்னிப்பு கேட்டதை கூட ஒரு அறையில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து வெளியிடுவது என்பது அந்த தொழிலதிபரை, அந்த சிறு குறு தொழிலதிபர்களை மிரட்டும் தொனியில் இருப்பதாகத்தான் பாக்குறேன். நீங்க ஏதாவது இனிமேல் எதிர்த்து பேசினால் இதுதான் நடக்கும் உங்களுக்கு என்று சொல்லும் விதத்தில் தான் இருக்கிறது. நீங்க இல்ல அது கட்சிக்காரங்க யாராவது எடுத்துருக்கலாங்கிறாங்க. கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்த முடியாது. இல்ல கட்சிக்காரங்க யாராவது எடுத்துருக்கலாம் இருக்கிறவங்க. இல்ல, நீங்க ஒரு கூட்டத்தில் எடுப்பது என்பது வேறு. ஒரு தனி அறை, அங்க இருப்பது 3 பேர் தான் இருக்காங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அவர்கள் இருப்பவர்கள் அந்த வானதி சீனிவாசன் இருக்கிறார், நிர்மலா சீதாராமன் இருக்கிறார், அந்த தொழிலதிபர் இருக்கிறார். ஒரு அறையில், தனி அறையில் நடப்பதை, அதுவும் ஒரு அவர்களுடைய பர்மிஷன் இல்லாம யாரும் வீடியோ எடுக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. அப்படி எடுத்திருந்தால் அந்த கட்சிக்காரர் அவரே கூப்பிட்டு வந்து பிளான் பண்ணி அதை எடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இதுல இன்னொன்றையும் பார்க்கணும். அந்த பாஜக கட்சிக்குள்ள உள்ள ஒரு புகைச்சலும் இதில் வெளியில் வந்திருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இங்கு தமிழ்நாடு பாஜக தலைவராக இருக்கும் பல பொய்களை, பல விஷயங்களை வீடியோக்களாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார். ஆடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லாமே தலைமையில் தான் வெளியிடப்படும். அந்த தமிழக பாஜக தலைவர் சொல்லிதான் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது பல பேட்டிகள்ல அங்கிருந்து வெளியே வந்தவர்கள் எல்லாம் தெரிவித்திருக்காங்க. அவர் சொல்லி நாங்க வீடியோ எடுத்தோம், அதன் பிறகு வெளியிட்டோம், அவர் சொல்லிதான் ஆடியோ ரிலீஸ் ஆனிச்சுலாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்காத அண்ணாமலை அவர் சம்பந்தம் இல்லாமல் 3 மாதம் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் லண்டனில் இருக்கும் நேரத்தில் இங்கு நடந்த ஒரு விஷயத்திற்கு அவசரமாக எங்களுடைய கட்சிக்காரர் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னது அவர்களுடைய கட்சியில் வானதி சீனிவாசன் அல்லது மற்றவர்களுக்கும் நடக்கின்ற ஒரு புகைச்சலில் வெளிப்பாடு என்றுதான் நான் கருதுகிறேன். அதனால்தான் இந்த இது வேகமாக வெளிவந்திருக்கிறது. ஆனால் இதிலிருந்து ஒன்று மட்டும் தெரிகிறது, பாஜகவினர் மோடி அவர்களிலிருந்து கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் வரை மக்களுடைய யாரும் எதிர்த்து அவர்களை கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற மனப்பான்மையில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இன்றைக்கு சிறு குறு தொழில்கள் எல்லாம் கோயம்புத்தூரிலும் திருப்பூரிலும் நலிவடைந்திருக்கிறது என்பது, அதுவும் GSTக்கு பிறகு நலிவடைந்திருக்கிறது என்பது நாங்கள் இப்பொழுது சொல்லவில்லை, அந்த தொழிலதிபர் சொல்லவில்லை. கடந்த அதிமுக ஆட்சியில் தொழில் அமைச்சராக இருந்தவரே சட்டசபையில் பதிவு செய்திருக்கிறார். 50,000 சிறு குறு தொழில்கள் நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன அந்த GSTயால் என்று. ஆக இவர்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளவோ அல்லது சொல்வதை கேட்டு அதனை சரி செய்து கொள்ளவோ இவர்கள் தயாராக இல்லை, அந்த மனப்பான்மையில் இல்லை என்பதுதான் இது காட்டுது. தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மெட்ரோ ரயிலுக்கு திட்டத்துக்கு நிதி கொடுத்துட்டோம், இவங்க வந்து அதை சரியா செயல்படுத்தல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு கூட தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து தெளிவா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அறிக்கையாக கூட கொடுக்கவில்லை, கடிதமாகவே நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கோரிக்கையாக எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் வந்து ஏதோ ஒன்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நிதியமைச்சரிலிருந்து பேசுவதுதான் மிகவும் வேதனையான விஷயமா இருக்கு. இவங்க எதையுமே ஒரு டேட்டா புள்ளி விவரம், அதாவது எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் சொன்னாரு, இது வந்து NDA கவர்மெண்ட் கிடையாது, நோ டேட்டா அவைலபிள் கவர்மெண்ட். அது உண்மையாகத்தான் இருக்கிறது. எந்த டேட்டாவும் வைத்துக் கொள்ளாமல் இவர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசி செல்வதைத்தான் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நீங்க இதுவரைக்கும் இந்தியாவிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டங்களிலேயே மிகப்பெரிய திட்டம் வந்து சென்னை தான், சென்னை மெட்ரோ தான். 3 வழித்தடங்கள்ல 119 கிலோமீட்டருக்கு திட்டம் உருவாக்கப்பட்டது. இதுல 50-50 தான் நம்ம முதல்ல பேசிக்கா உருவாக்கப்பட்டது. அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் 50% பகிர்ந்து கொள்வது என்பதுதான் திட்டம். இதுல 2017, அதாவது முதல்ல 2020 முதல் கட்ட திட்டம் சரியானபடி சென்று விட்டது. இரண்டாவது கட்டம் 2020 மதிப்பீடாக 63,246 கோடி என்று மதிப்பிடப்பட்டது. அதன் பிறகு அதற்கு முன்பாக 2017 இது சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்ட் ஆக நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் வந்து அதற்கு பிறகு அந்த ஒப்புதல் வந்து சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஒப்புதலை தர மத்திய அரசு தாமதப்படுத்தினதுனால 2ஆம் கட்ட இதற்கு ஜப்பான் நிதி உதவி, ஜப்பான் வங்கி நிறுவனம், அதாவது JICAன்னு சொல்லிட்டு ஜப்பான் நிதி நிறுவனத்திட்ட கடன் ஒப்பந்தம் 2018 போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்ட் தாமதமானதுனால தமிழக அரசை எடுத்து செயல்படுத்த தொடங்கிட்டாங்க. இப்ப அதற்கு பிறகு 17/8/2021
மத்திய அரசுடைய பொது முதலீட்டு குழு கூட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, இதை மீண்டும் பரிசீலனைக்கு வைத்து இது சென்ட்ரல் செக்டார் ப்ராஜெக்டாக செயல்படுத்த வேண்டும் என்று முன்மொழிகிறார்கள். என்று முன்மொழித்து அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்ப அதன்படி பாத்தீங்கன்னா, இப்ப தமிழக அரசு, அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 21,000 கோடி மத்திய அரசு கடன் பெற்று தந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஷூரிட்டி கொடுத்து கடன் பெற்று தந்து விட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்றைக்கு தமிழக நிதியமைச்சர் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். தமிழக அரசு இதுவரை 18,564 கோடி ரூபாய் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இரண்டாவது கட்ட திட்டத்திற்கு செலவு செய்திருக்கிறது. அதில் தமிழக அரசு நிதி 11,762 கோடி ரூபாய், கடனாக வந்திருப்பது 6,802 கோடி ரூபாய். இதில் மத்திய அரசு தர வேண்டிய பங்கு 7,425 கோடி ரூபாயில் ₹1 கூட வரவில்லை. இதைத்தான் நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் தெளிவா சொல்றார். ஆக இவர்கள் எந்த விதமான புள்ளி விவரத்தையும் சரியாக இல்லாமல் மத்திய நிதியமைச்சரை பேசி சென்றிருப்பது, அதாவது ஒரு குற்றம் சாட்ட வேண்டும், தமிழக அரசை ஏதாவது ஒரு சொல்லி குற்றம் சாட்ட வேண்டும் என்ற ஒரு மனநிலை மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறது. மத்தியில் ஆளுகின்ற பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு திட்டங்களில் நிதிகளில் ஓரவஞ்சனை செய்கிறது. அதில் தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பகுதியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். நீங்க பல திட்டங்களை அது மாதிரி சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியும். அதில் ஒன்றுதான் இப்படி மெட்ரோ ரயில் திட்டத்தை இவர்கள் குறை சொல்லி அல்லது தமிழக அரசின் மீது படியை போட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். பொதுவாக பாஜக ஆளாத மாநிலங்களில் மத்தியில் இருக்கிற பாஜக அரசு நிதி ஒதுக்குவதில் இப்போ ஓரவஞ்சனை காட்டுது. அதுவும் குறிப்பாக தமிழகத்துக்கு நிதி ஒதுக்குறது கிடையாது. ஆனால் அவங்க சொல்றது நாங்கள் பிரிச்சுலாம் பார்க்கல அப்படிங்கிறாங்க. என்னதான் நடக்குது? முதல்ல இதுக்கு 2-3 உதாரணங்களை சொன்னா தெரியும் நினைக்கிறேன். நம்ம மதுரை எய்ம்ஸ்னு பொதுவா பேசிட்டு இருக்கோம், நிறைய முறை பேசியிருக்கோம். மதுரை எய்ம்ஸ் ஏன் தாமதம், எதனால தாமதம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நாங்க இந்தியா முழுக்க பல எய்ம்ஸ் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனா எல்லா எய்ம்ஸுக்கும் மத்திய அரசு நிதி கொடுத்துச்சு. ஆனா தமிழகத்துல உருவாக்கப்பட்ட எய்ம்ஸுக்கு மட்டும் ஜப்பான் வங்கியின் நிதியை பெற்று தமிழக அரசும் ஜப்பான் நிதிய வங்கியுமாக சேர்ந்து கட்டுற மாதிரி பண்ணாங்க. அதனாலதான் தாமதமாச்சு. இது ஒன்று. அதே போல நீங்க ஒவ்வொரு திட்டங்களுக்கும், நீங்க இந்த ரயில்வே திட்டம், மெட்ரோ ரயில்வே திட்டம் மட்டும் கிடையாது, நீங்க மொத்தமாகவே ரயில்வே திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளே பாத்தீங்கன்னா, சென்னை மாமல்லபுரம் கடலூர் இடையிலான 179 கிலோமீட்டருக்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்து ஒப்புதலும் மத்திய அரசு ஒப்புதலும் தந்துடுச்சு. ஆனா இந்த பட்ஜெட்ல அதுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னா வெறும் 1000 ரூபாய். அது எப்படி, எந்த விதத்தில் அது நியாயமானதாக இருக்கும்? ஒன்று. இரண்டாவது, அதே போல புதிய வழித்தடங்களுக்காக எல்லா ஸ்டேட்டுக்கும் நிதி ஒதுக்குனாங்க. அதுல தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டும் இந்த வருஷம், அதாவது ஒரு 10 வருடத்துக்கு அந்த ஒரு திட்டம் போட்டாங்கன்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் இவ்வளவுன்னு ஒவ்வொரு கட்டமாக நிதி ஒதுக்குவாங்க. அந்த நிதியிலேயே இந்த வருடத்திற்கான நிதியில 674 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு, குறைக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தோட நிதியில ஏற்கனவே ஒதுக்கப்பட்டதுல புதிய வழித்தடங்களுக்கான நிதியில 674 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு, குறைக்கப்பட்டிருக்கு. அதே போல இரட்டை ரயில் பாதை ஒதுக்குறதுக்கு பாத்தீங்கன்னா, உருவாக்குவதற்கு அந்த நிதியும் 285 கோடி ரூபாயை இந்த வருட பட்ஜெட்ல குறைச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியில இருந்து குறைச்சிருக்காங்க. இது ஒரு பாரபட்சம். அதற்கு அடுத்து நீங்க ஒண்ணும் வேண்டாம், தமிழுக்கு, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம் எல்லாம் அவங்க பேசுறாங்களே, தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க, மற்ற மொழிகளுக்கு எவ்வளவு ஒதுக்குனீங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு தமிழ் செம்மொழி மத்திய செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்துக்கு 74 கோடி ரூபாய் தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆனா சமஸ்கிருதத்துக்கு 1487 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல விளையாட்டு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதின்னு இருக்கு, அதை ஒதுக்கணும். நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா தொடர்ந்து செஸ் ஒலிம்பியாட் நடத்திருக்காங்க, பீச் நடத்திருக்காங்க, கார் ரேஸ் நடத்திருக்காங்க. எல்லா விளையாட்டுகளிலும் தமிழ்நாடு முன்னின்று இப்போது நடத்திட்டு இருக்கு. ஆனா உள்கட்டமைப்பு நிதியை பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக குஜராத்துக்கு தான் 608 கோடி ஒதுக்கியிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு 503 கோடி ஒதுக்கியிருக்காங்க, அருணாச்சல பிரதேசத்துக்கு 183 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனா ஆந்திரா, அஸ்ஸாம், பீகார், டெல்லி, ஹரியானா, இமாச்சல், மத்திய பிரதேசம், மிசோரம் மாநிலத்தை விட குறைவாக தமிழ்நாட்டுக்கு வெறும் 33 கோடி ரூபாய் மட்டும் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கல்வி நிதி என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு அந்த நிதியாண்டோட பட்ஜெட்ல சமக்ரா சிஷ்யா அபியான் ஒரு திட்டம் உதவி வச்சிருக்காங்க. அதுக்கு 3586 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அதுல 60% மத்திய அரசு 2152 கோடி ரூபாய் ஒதுக்கணும். 40% மாநில அரசு 1434 கோடி ரூபாய் ஒதுக்கணும்.
ஆனா புதிய கல்விக் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு காரணத்தை காட்டி இந்த காலாண்டு நிதி ஒவ்வொரு காலாண்டுக்கும் நிதி ஒதுக்குவாங்க. அதுல 573 கோடி ரூபாயை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இதனால ஆசிரியர்களுக்கு 11,000 ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட சம்பளம் போட முடியாத நிலைமை உள்ளது என்று நம்முடைய கல்வி அமைச்சர் தெரிவிக்கிறார். இப்படி ஒவ்வொன்றிலும் இவர்கள் பாரபட்சம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது கூட கேரளால நிதியமைச்சர்கள் கூட்டம் நடந்துச்சு, நம்ம மாநில நிதியமைச்சர்கள் கூட்டம். அதுல பேசுனதை பாத்தீங்கன்னா நிதி ஆணையங்கள், அந்த நிதி ஆயோக்னு சொல்றோம்ல, அந்த நிதி ஆணையங்கள் தொடர்ந்து நிதிகளை குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு அதாவது மாநிலத்துக்கும் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. மாநிலத்துக்கும் அது குறிப்பா தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு குறைக்கிறாங்க. அதன் மூலமா இந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 3.5 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக நம்முடைய புள்ளி விவரம் தெரிவிக்குது. இது பாத்தீங்கன்னா தமிழக கடன் சுமையில 43%. நீங்க 9வது நிதி ஆணையத்துல அது ஒரு 10 ஆண்டுகளை எடுத்து பார்த்தோம்னா, சும்மா சொல்லல, 9வது நிதி ஆணையத்துல 7.9% நம்மளுக்கு பங்கீடு இருந்துச்சு மத்திய இதுல இருந்து நிதி ஆணையத்துல. ஆனா இப்ப 15வது நிதி ஆணையத்துல அது 4.07% குறைக்கப்பட்டு விட்டது. இதுல மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, அந்த எல்லா வரிகளையும் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, பாஜக சொல்லுது கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுது, நீங்க கொடுக்கலன்னு சொல்றீங்களேன்னு கேட்டா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஜிஎஸ்டி மத்திய அரசோட சிறப்பு வரிகள்னு போடுறாங்க, செஸ் அண்ட் சர்சார்ஜ் வரிகள்னு போடுறாங்க. அதுல பெட்ரோல்ல இருந்து எல்லாவற்றிலும் அந்த வரிகளில் மாநிலங்களுக்கு பங்கீடு கிடையாது, முழுவதுமாக மத்திய அரசுக்கு தான் செல்லுது. அப்படி பாத்தீங்கன்னா மத்திய அரசோட சிறப்பு வரிகள் எவ்வளவு சதவீதம் வருதுன்னா 28.1% வருது. இது மொத்தமா வசூலிக்கப்படுற நிதியில 72% தான் பகிர்வுக்கு போகுது, மத்த 28% நேரடியாக மத்திய அரசுக்கு போயிடுது. இந்த 72லயும் 41% தான் மாநிலங்களோட பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இதுதான் இருக்கின்ற உண்மை. இதனையெல்லாம் மறைத்து நாங்கள் கொடுத்து விடுகிறோம், கொடுத்து விட்டோம், எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்து விட்டோம் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, எல்லா மாநிலங்களுக்கும், அதாவது ஒரு ஓரவஞ்சனை என்பது தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு எப்படி செய்கின்றது என்று சொன்னால், இந்த நிதி பங்கீடு இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொன்று சிறப்பு திட்டங்கள். இவர்கள் திட்டம்னா சாலைகளுக்கு இவ்வளவு ஒதுக்குறது, அதெல்லாம் எந்த அரசு இருந்தாலும் சாலைகள் மேம்பாட்டுக்கு ஒதுக்கிதான் ஆகணும், ரயில்வேக்கு ஒதுக்கிதான் ஆகணும். ஆனா இவர்கள் அதையெல்லாம் திட்டங்கள் என்று கணக்கிட்டு இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிறப்பு திட்டம் என்று ஒன்றை கூட தமிழகத்துக்கு கொண்டு வரவில்லை. ஒரு உதாரணத்துக்கு, யூபிஏ அரசாங்கத்தில் பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு பல சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டு அந்த தமிழ் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கப்பட்டது. அதே போல தாம்பரத்துல தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் உருவாக்கப்பட்டது. சேலத்தை தலைமையிடமாக கொண்டு ரயில்வே கோட்டம் அமைக்கப்பட்டது. சென்னை துறைமுகம் மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டம் உருவாக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா இது மாதிரி ஒரு திட்டம் இந்த இவர்களுடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதா என்றால் இல்லை. சரி, சிறப்பு திட்டங்களை தான் அறிவிக்கவில்லை. ஒரு பேரிடர் நிதி, இந்த மாதிரி நிதிகளையாவது வழங்குகிறார்களா என்று கேட்டால், எந்த புயல் நிவாரண நிதியாக இருக்கட்டும், வெள்ள நிவாரண நிதியாக இருக்கட்டும், தமிழகம் வஞ்சிக்கப்பட்டே வருகிறது. இப்பொழுது மோடி அவர்களில் அதாவது தமிழகத்துல கேட்டீங்கன்னா மிகவும் வெறுக்கப்படுகின்ற ஒரு பாஜக இருக்கிற நபர்னு சொன்னீங்கன்னா பிரதமர் மோடியை சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு அதில் போட்டி போடக்கூடிய அளவிற்கு நிர்மலா சீதாராமனும் இந்த வரிசையில் சேர்ந்திருக்கிறார் என்பதைத்தான் நான் பார்க்கிறேன். அண்மையில ஆந்திராவில் மழை பெஞ்சது. இப்ப அந்த கூட்டணி கட்சிக்காவது நிதி ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி கட்சிக்கு ஏற்கனவே அவர்கள் நிதி ஒதுக்கி இருக்காங்க, முதல் கட்டமாக எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இன்றைக்கு அந்த சிறப்பு பொருளாதார நிதி இதற்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. அவங்க தலைநகரத்தை உருவாக்குறதுக்கு அமராவதிக்கான சிறப்பு பொருளாதாரம் ஒதுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. எல்லாமே ஒதுக்கிட்டாங்க, ஏற்கனவே ஒதுக்கிட்டாங்க, இந்த பட்ஜெட்லயே ஒதுக்கியிருக்காங்க. ஆந்திராக்கும் வெள்ள பாதிப்புக்கும் ஒதுக்கி இருக்கிறார்கள், ஏற்கனவே முதல் கட்ட நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள். கண்டிப்பாக அவர் எப்படி வாங்க வேண்டும் என்பது சந்திரபாபு நாயுடுக்கு தெரியும். அவர் ஏன்னா அந்த ஊன்றுகோலோட தான் அந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக அந்த ஊன்றுகோல் இல்லாவிட்டால் அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் கண்டிப்பாக அதற்கு தருவார்கள். ஆனால் நம்மை போன்ற தமிழ்நாடு போன்ற கர்நாடகா போன்ற எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு சிறப்பு நிதியையும் தருவதில்லை. ஏற்கனவே வரவேண்டிய நிதிகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தாமதப்படுத்துவது. இன்னொன்று பாத்தீங்கன்னா, மெட்ரோ திட்டத்திலேயே கான்பூர் மற்ற 2-3 நகரங்கள்ல முதல் கட்டமாக மெட்ரோ திட்டங்களுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க மதுரை கோவைக்கு இன்னும் அப்ரூவல் கொடுக்கல.
மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு திட்ட வரையறை கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல. இப்படி எல்லாவற்றுக்கும் தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாஜக தமிழ்நாட்டை புறக்கணிப்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக பாஜகவையும் தொடர்ந்து புறக்கணிக்கிற முடிவுதான் மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிகிறது. எனக்கு வாக்களிக்கவில்லை, அதனால் நான் உங்களுக்கு தரமாட்டேங்கிறது தான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது. இது இந்தியா முழுக்க தொடருமானால் கண்டிப்பாக பாஜக முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய நிலையைத்தான் மக்கள் அவர்களுக்கு தண்டனையாக தருவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. பாஜக மாநில தலைவர் இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, அவருக்கு மரியாதை அளிச்சு, அதாவது அந்த ஹோட்டல் உரிமையாளருக்கு மரியாதை அளிச்சு இதோட விட்டுருங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்கிறது இல்லை, அந்த கட்சியில் இது 2 குரூப்பாக இருக்குது, இப்போ அவங்க ஒருத்தருக்கு போட்டு கொடுத்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்க. ஒருத்தருந்து பார்ப்போம். இந்த வீடியோ வெளியிட்ட விவகாரம், இந்த மன்னிப்பு கேட்ட விவகாரம், இதெல்லாம் இதோட நிறுத்துதா, இல்லை தொடர்ந்து இன்னும் மேலே பல சர்ச்சைகளை உருவாக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.